நம்ம வீட்டுல அதை சாப்பிட வைக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம பாட்டு கடையில போய், அதை விட பிளாட்பாரத்துல இருக்க தள்ளுவண்டி கடைகள்ல போய் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சோ மாணவ செல்வங்கள், நீங்க சாப்பிட உட்காரும் போது மாணவ செல்வங்கள் மட்டும் இல்ல, பெற்றோர்களும் நம்ம உட்கார்ந்து நம்ம பிளேட்ல வச்சிருக்கிறதுல அதுல என்ன இருக்கு. இப்ப இட்லி சாப்பிட்டோம்னா இட்லியில என்ன இருக்கு, அரிசி இருக்கு, உளுந்து இருக்கு. இந்த அரிசி எங்க இருந்து வந்தது? நம்ம பட்டுக்கிட்ட போடவும் வாயில அள்ளிக்குள்ள போட்டுக்கிறோம். சாப்பிடுறது தெரிய மாட்டேங்குது, கை கழுவுறதும் தெரிய மாட்டேங்குது. அது வேணாம். எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்றதெல்லாம்? உங்களுக்கு தான், சின்ன பிள்ளைங்களுக்கு தான் மெயினா சொல்றேன். நீங்க தான் வருங்கால இந்தியா. வீட்டுல சாப்பிடணும். வீட்டுல அப்பா அம்மா செஞ்சு தரலைனாலும் செஞ்சு தர சொல்லி சாப்பிடணும். அதுதான் ஆரோக்கியமான உணவு. ஏன்னா இப்ப கடைகள்ல சாப்பிடுறது ஒரு ஸ்டைலாவும் போயிடுச்சு. பெண்களுக்கு நேரம் இல்லைன்னு வேற குற்றம் சொல்றாங்க. பெண்களும் மனநிலை மாறணும். நான் குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்க குற்றத்தெல்லாம் களையிறதுக்கு தான் இப்ப இங்க ஃப்ரண்ட்ல என்ன வச்சிருக்கணும், பேக்ல உணவு போட்டியே வச்சிருக்கோம். பெற்றோர்களை சாப்பாடு செஞ்சுட்டு காட்சிப்படுத்தி அதன் சுவையை டேஸ்ட் பண்ணி வந்திருக்கிற பெரியவங்களா அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னா, சாப்பாடை வீட்டுல சமைக்கணும். இது என்னோட கோரிக்கை, தாழ்மையான கோரிக்கை. இப்ப இந்த கலாச்சாரம் நம்ம ஊர்ல நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. கடையில சாப்பிடுறது, தள்ளுவண்டியில சாப்பிடுறது, என்னத்தை வித்தாலும் வாங்கி சாப்பிடுறோம். நாயத்து சுவை மட்டும் பத்தாதுங்க, நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த சோழ மண்டலத்தோட நோக்கமும் அதுதான். நாங்க விவசாயம் கிட்ட பண்ணிக்கிறோம், நல்லபடியா பண்ணி கொடுப்போம். ஆனா அதை நீங்க வாங்கி உபயோகப்படுத்தணும். அதுக்கு என்ன முக்கியமா ஐடியாவா இருக்குன்னா, நீங்க வீட்டுல சமைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா கடைன்னு வச்சுட்டாலே அது ஒரு தொழில். அதுல லாபத்தை தான் எல்லாரும் பார்க்க போறாங்க. சோ அதுல டேஸ்ட் தான் அவங்க முக்கியமா நம்ம கவர்ந்து இருக்கிறதுக்காக டேஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல சமைக்கும் போது மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கும். அதோட சமைக்கிற அம்மாவோட பாசமும் அந்த உணவுல இருக்கும். அதனால அந்த உணவோட ருசியே வேற. இப்ப நாங்க இந்த திருவிழால கொடுத்திருக்கிறதே காலையில மூலிகை கஞ்சி கொடுத்திருக்கோம் எல்லாருக்கும் உணவாக. அதுலயும் பாரம்பரிய அரிசி இருக்கு. இப்ப மதியானம் உங்களுக்கு உணவு கொடுக்க போறோம். அதுல தூய மல்லி புழுங்கல் அரிசி, தக்காளி சாதம், மைசூர் மல்லி பச்சரிசி, தயிர் சாதம். இது ரெண்டுமே இயற்கையான அரிசி, பாரம்பரிய அரிசி, இயற்கை முறையில் விளைந்த அரிசி. இது ஏன் நாங்களே செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறோம்னா, கடையில ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணலாம், அது செய்யல, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம்னா, அனைவரும், முக்கியமா பெற்றோர்களுக்கு தான் இதை நான் சொல்ல விரும்புறேன். உங்க உணவை முடிந்த அளவு நீங்க உங்க வீட்டிலேயே சமைக்கணும். முடியாத பட்சத்துல உடம்பு சரியாம இருக்கலாம், இன்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கலாம், அந்த நேரத்துல நம்ம ஹோட்டல் யூஸ் பண்ணலாம். ஆனா ஹோட்டல்ல சாப்பிடுறதுதான் நைட்டுக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. ஏன்னா மகாமாவன பக்கத்துல நான் இருக்கிறதுனால அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கடைகள், அவ்வளவு கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 லட்சம் 20 லட்சம் வியாபாரம் நடக்குதுங்கிறாங்க. எப்படி நடக்கும்? நம்ம போய் வாங்குறதுனாலதான் நடக்குது. நீங்க எல்லாரும் வீட்டிலேயே சமைச்சு, நான் அவங்களுக்கு அந்த வியாபாரிகளுக்கு நான் எதிரி இல்லை. ஆனா உங்க ஆரோக்கியத்துல, உங்கள் உடல் நலனில அக்கறை கொண்டதுனால இந்த கருத்தை நான் சொல்றேன். அவசியம் எல்லாரும் வீட்டில் உணவு தயார் செய்து நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் வழங்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.